ஹே மூவி லவர்ஸ், இப்போ நான் எந்த வெப்சீரிஸ்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹவுஸ்னு சொல்கிற ஒரு சூப்பரான கொரியன் வெப்சீரிஸை தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சீரீஸே சர்வைவல், ஆக்ஷன், த்ரில்லர், ஜாம்பிஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டே முடிஞ்சு மறுநாள் விடியுது, அந்த ஊரே ரத்த காடா மாறுது. என்ன விஷயம்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாம்பிஸா மாறுறாங்க. ஜாம்பிஸ்ன்னு இல்ல, அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா மான்ஸ்டரா மாறுறாங்க. இந்த உலகமே இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு அபார்ட்மெண்ட்ல சில மக்கள் சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சர்வே பண்ண மக்கள் எல்லாரையும் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வருது. அந்த ஜாம்பிஸ்ல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, அந்த ஜாம்பிஸை எப்படிலாம் எதிர்கொண்டாங்க, அது எல்லாத்தையுமே சொல்றதான் இந்த சீரீஸாவே இருக்கு. இந்த சீரீஸ் இருக்க எபிசோடு எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டை சர்வே பண்றது, இந்த மக்கள் உள்ள வர ஜாம்பிஸை எப்படிலாம் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி இந்த சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல 2020 அதே மாதிரி செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி நடக்கிற போல காட்டுறாங்க. அங்க நிறைய பனிப்பொழிவு ஏற்பட்டு இருக்கு. பனி பொழிஞ்சிட்டே இருக்கிற நேரம் அங்க நிறைய காரை காட்டுறாங்க. கார்ல இருந்து நிறைய மிலிட்டரி ஆபீசர் எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இங்க யாரை பார்த்தாலும் சுட்டுருங்க, இங்க யாருமே விடாதீங்கன்னு சொல்லி அங்க இருக்க ஆபீஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. கீழே நிறைய கைகளை கட்டுறாங்க. பனியில உடஞ்சு போனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா அசையுது. அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த கை அசைறதை காட்டிக்கிட்டே அங்க சில கிரீச்சரை காட்டுறாங்க, ரொம்ப அகோரமா. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்டா அந்த இடத்தவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட காட்டிக்கிட்டே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் சட்டை இல்லாம உடம்பு ஃபுல்லா ரத்தமா நடந்து வந்துட்டே இருக்கான். இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், சார் யாரும் அங்க இருந்து வராங்க சார், உங்களுக்கு சுட்டலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இருந்தாலும் அவன் மனுஷனா இருக்கான், அவனை சுடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபீஸ் சொல்லிடுறாங்க. அதே நேரம் அங்க இருக்கிற கிரீச்சர் எல்லாருமே பனியில தான் உறைஞ்சிருக்கு. இருந்தாலும் சில கிரீச்சர் இந்த பையனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. இந்த பையன் ஹியூமனா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முன்னாடி வந்துட்டே இருக்கான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த பையன் கேட்காம வந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்காம இந்த பையனை சுட்டுறாங்க. இந்த பையன் குண்டடி பட்டுட்டு விழுற நேரம், எனக்கு சாவு பத்து பயம் இல்லை, நானும் சாவதான் போனேன், ஆனா இது எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஒரு 8ஆம் தேதி நடக்கிற போல கட்டுறாங்க. ஒரு பையன் பேக்ல கீபோர்டும் கையில மானிட்டர் வச்சு நடந்து வந்துட்டே இருக்கான். இவன் தான் இந்த சீரிஸோட ஹீரோவே. நம்ம ஹீரோனே உன்னை நேம் வச்சு கூட்டுக்கலாம். இந்த பையன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்கான். இந்த அபார்ட்மெண்ட் பேர் கிரீன் ஹோம் அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கிற நேரம் அங்க புல்ல வெட்டிட்டு இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்றானா, அந்த புல்ல வெட்டிட்டே இருக்கா. திடீர்னு அங்க இருக்க கல்லுல அதோட பிளேடு பட்டு உடச்சிக்குது. நம்ம ஹீரோ வரப்போ கரெக்டா அவன் மேல படுற மாரி அங்க இருக்க போல்ல பட்டுடுது. ஹீரோ அதை பார்த்து ரொம்ப பயந்துறாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி என்னையா பார்த்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றான், இது போல இந்த புல்ல வெட்டுற ஆளு வரல, நானா பார்த்தாவும் சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ பார்க்க புதுசா இருக்கே, என்ன விஷயம் கேட்கிறப்போ, நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஆச்சு நிறைய டீட்டெயில கேட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு போயிடாரு. பிளாட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ உட்காந்து எதை யோசிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாலும் தெரியல, டெரஸுக்கு போயிட்டு அங்கிருந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி நிக்கிறாரு. அந்த சீன் அப்படியே முடிய கீழே செக்யூரிட்டியை இந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர் செமையை கத்திட்டு இருக்கா. என்ன விஷயம் பார்த்தா நம்ம செக்யூரிட்டி வேலையை பார்க்காம செமையா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் ரூமுக்குள்ளேயே பெட்டை வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேனேஜர் ஆசை திட்டுறாரு, என்ன வேலை பார்க்க சொன்னா சும்மா இருக்கு, எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், ரூமுக்குள்ள பெட்டை வச்சுட்டு தூங்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் செக்யூரிட்டியை செமையை திட்டிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. அப்போ ஒரு லேடி வராங்க. இந்த மேனேஜருக்கு அறிவே கிடையாது, யார்கிட்ட எப்படி பிரச்சனையே தெரியாது சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி கிட்ட அன்பா பேசுறாங்க. செக்யூரிட்டி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்ன விஷயம் கேட்கிறப்போ, இது என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃபிஷ் கொடுத்தாங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு அந்த லேடி செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறாங்க. செக்யூரிட்டிக்கு ஒரே சந்தோஷம், மதியான சாப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா கெட்டு போன மீனா இருக்கு. அதே செகண்ட் அவர் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அந்த செக்யூரிட்டி மூக்குல இருந்து ஓவரா ப்ளீட் ஆகி ரத்தம் வந்துட்டே இருக்குது நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டே இருக்காரு. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு பேரை ஆடிட்டே இருக்காங்க. இவர் தற்கொலை பண்ணிக்க போனதே மறந்துட்டு அந்த பொண்ணு ஆடுறத ஹீரோ தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்கிற பொண்ணு காலில் ஒரு சுவிங்கம் பட்டுடுது. அந்த சுவிங்கம் பட்டனே அந்த பொண்ணுக்கோ வந்துடுது. யாராங்க சுவிங்கத்தை துப்புனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்புல இருக்கிற சுவிங்கத்தை பிச்சுட்டே இருக்க நேரம் நம்ம ஹீரோ பாத்துடுறாங்க. இது போல நீ சாக போறியான்னு சொல்லி கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாம நீ நிறைய சுவிங்கத்தை துப்புன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கையில சிகரெட் எடுத்துக்கிட்டே, நீ சாக போறியா, இந்த இடத்துல வந்து ஏன் சாகுற, செத்து போனா இங்க இருக்க எல்லாருக்கு தானே பிரச்சனை, நீ எதுக்கு இங்க இருந்து சாகுற, போய் ரயில் எங்கேயாச்சும் சாக வேண்டியதானே சொல்லி திமுறா நம்ம ஹீரோ கிட்ட பேசிடுறாங்க. அதே நேரம் கீழே செக்யூரிட்டி நம்ம ஹீரோட ரோம வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னே புரியல. ஹீரோ அங்க வந்தோடனே என்னங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்ட வேகத்துக்கு, சில டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணல, அதான் நான் உங்களை தேடி ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த செக்யூரிட்டி சொன்ன வேகத்துக்கு, நான் எதா இருந்தாலும் கீழே வந்து பாத்துக்கிறேன், நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போறாரு. செக்யூரிட்டி நம்ம ஹீரோ விடாம அந்த டோரை பிடிச்சிடாரு. என்ன விஷயம்னா, காலைல நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலாக அந்த ட்ரிங்க்ஸை வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு ட்ரிங்கை ஒன்று தராரு. ஹீரோ பார்த்துட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. செக்யூரிட்டி விட மாட்டான். ஆனால் மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ரூம்குள்ள வந்து அவரே அதை குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டுட்டு
கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டோர் வழியா வெளில பார்த்தா செக்யூரிட்டி நம்ம ஹீரோட வாசலே நிக்கிறாரு. அதே நேரம் செக்யூரிட்டிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்க. என் நோஸ்ல இருந்து ரத்தம் ப்ளீட் ஆகுது, என்ன விஷயமே தெரியல, டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு போறது நமக்கு தெரியுது. அடுத்த சீனே ஒரு பொண்ணு வாயில சிகரெட்டோட கையில் கிட்டாரை வச்சுட்டு செமையா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அப்போ சடனா ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் இங்கே பார்த்தியா, இந்த மியூசிக் தான் நான் பண்ணிருக்கேன், இந்த மியூசிக்கை வச்சு நான் கோடி கோடியே சம்பாதிக்க போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நான் அப்புறமா உன்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்புறது நமக்கு தெரியுது. கிட்டாரை வச்சுக்கிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறத்தில் ஒரு அம்மா அவங்க குழந்தைய தலையில வச்சு தள்ளிட்டு வந்துட்டே இருக்காங்க. நம்ம இந்த கிட்டார் பொண்ணை பார்த்த வேகத்துக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நானும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி இந்த கிட்டார் பொண்ணும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இந்த அம்மாவோட குழந்தை ரொம்ப அழகா இருக்குமா, அந்த குழந்தைய நான் பார்க்கலாமான்னு சொல்லி இந்த கிட்டார் பொண்ணு கேட்குது. பார்க்கலான்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பர்மிஷன் கொடுத்து இந்த பொண்ணு அழகா கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த ட்ராலியில குழந்தைய இருக்காது. இந்த பொண்ணுக்கு சரியான பைத்தியக்காரிகிட்ட மாட்டிட்டோம் போல, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே தப்பிச்சாகணும்னு சொல்லி இந்த கிட்டார் பொண்ணு யோசிக்குது. லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுது. இந்த அம்மா லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்களும் வாங்க, நானும் கீழே தான் போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த கிட்டார் பொண்ணு நான் போனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்து வந்துடுறேன் அப்படி சொன்ன வேகத்துக்கு வெயிட் பண்றேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. பரவாயில்ல நீங்க போங்க, நான் பக்கத்துல இருக்க லிஃப்ட்ல வரேன், போன் எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி இந்த பொண்ணு சமாளிச்சு அவங்க கீழே அனுப்பிடுறாங்க. பக்கத்துல ஒரு கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஜென்டில்மேன் வராரு. நம்ம இவனை ஜென்டில்மேனே வச்சுக்கலாம், ஏன்னா கொரியன் வெப் சீரிஸ்ல பேர்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஜென்டில்மேன் வச்சுக்கலாம். அந்த ஜென்டில்மேன் வந்தோடனே என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, நான் கீழே போக போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இன்ட்ரோ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை மடக்கிறதுக்கு ஃபிளேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. இந்த பொண்ணு கை கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இது போல நான் சிகரெட் அடிச்சேன், கையில ஸ்மெல் வரும், அதான் கை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு சமாளிச்சிருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லிஃப்ட்ல போறாங்க. லிஃப்ட்ல போறப்பையும் அந்த பொண்ணை மடக்கிறதுக்கு இவ்வளவு எவ்வளவுலாம் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கையில வச்சிருக்க பைபிளை வச்சு நான் பைபிள்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி லிஃப்ட் திறந்த வேகத்துக்கு வேகமா அந்த இடத்த விட்டே ஓடி போறாங்க. அப்ப ஜென்டில்மேன் இந்த பொண்ணு போயிட்டே போறப்போ அப்போ ஒரு ஆள் வந்து இடிச்சிடாரு. அவர் பேக்ல வச்சிருந்தா டேப்பு கீழே விழுந்துருது. ஆனா லிஃப்ட்ல போய் பார்த்தா அவர் மூஞ்சில ஒரு தழும்பு இருக்கு, பார்க்க ஃபுல்லா ரகடா இருக்கு. நம்ம இவரை டானே வச்சுக்கலாம். அந்த டானே லிஃப்ட்ல ஏறி போறத இந்த ஜென்டில்மேன் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையான பொண்ணை கட்டுறாங்க. அவன் கால அடிபட்டு இருக்கு போல, அது காலை பார்த்துட்டே இருக்க நேரம் அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள ஒரு ஆள் வராரு. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அண்ணன் தான். அவருக்கிட்டையும் இந்த பொண்ணு திமிரா பேசுறா. இது போல அவர் கேட்கிறாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு கேட்கிறப்போ எனக்கு ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் என் ஃபீஸை கட்டிட்டான்னு சொல்லி இந்த பொண்ணு மறுபடியும் திமிரா பேசுறாங்க. அவங்க அண்ணக்காரன் கூட மதிக்காம அவரை இடிச்சு தள்ளிட்டே அந்த ரூமை விட்டே போறாங்க. இருந்தாலும் இவரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நம்ம தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போறதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல ஏறின டானா காட்டுறாங்க. கையில சிகரெட்டு நூடுல்ஸ் சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே இருக்காரு. அதே நேரம் இவர் உட்காந்துக்க சேரு கொஞ்சம் கொஞ்சமா ஆடுறது நமக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா கையில வச்சிருந்த டேப் வச்சு கீழே ஒரு ஆளை ஃபுல்லா டேப்லயே சுத்தி மூஞ்சில காலை வச்சுட்டு இவன் மேலதான் சேரை போட்டே உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம டானு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆளு என்னை விட்டுரு, நீ யாருன்னு எனக்கு தெரியுது, எதுக்கு என்ன இது மாரி பண்றேன்னு சொல்லி அவன் ரொம்ப கத்துறான். டான் அதை எதுவுமே கேட்கல. அவர் கையில வச்சிருந்த போனை எடுத்து அவன்கிட்ட காட்டுறாரு. இதே போல இது தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் யாரை காட்டி எதை காட்டுறான்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத அவன் சொன்ன வேகத்துக்கு உனக்கு தெரியும், இது எனக்கும் நல்லா தெரியும், நீ என்கிட்ட நடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் வாயை ஓப்பன் பண்ணி அவர் பிடிச்ச சிகரெட்டை வாயிலே வச்சு அந்த வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகுறத நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணா சாப்பிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவால சாப்பிட முடியல. அவர் சாப்பிட்டதை அப்படியே துப்பிடுறாரு. அவர் போன் எடுத்து பார்த்தா அப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா ஒரு 25ஆம் தேதி ஒரு கேம் ஒன்று லான்ச் ஆகுது, அதுக்கு நீங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு கேமரா தான் இருந்திருப்பாரு. இது போல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் இறந்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சிகரெட் அடிக்கிறதுக்கு இந்த பேலே பொண்ணு மறுபடியும் ரூஃபுக்கு வராங்க. ரூஃப் டோரை யாரும் லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பக்கத்துல பாக்குறப்போ ஜன்னல்ல யாரும் நிக்கிறது பார்த்துட்டு இந்த பொண்ணு கையில சிகரெட் வச்சுக்கிட்டு வேகமா அவர்கிட்ட போயிடுது. இது போல அவரே ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்குது. இது போல நீங்க யாரு பேச மாட்டீங்களா, டானா நீ என் கூட டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசுது. அவரு எதுவுமே கேட்காம நீ ஸ்கூலுக்கு போகாம எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதுல இருந்து தெரியுது நம்ம டானோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. இருட்டுறத நம்ம கிட்ட கொஞ்சம் இதமா காட்டுறாங்க. இருட்டுதா சாயந்தரமா தான் தெரியாம கொஞ்சம் இதமா இருட்டிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியுது. கேம் விளாடுற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் இருக்கிற பிளேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நூடுல்ஸ் வாட்டர் சொல்லிட்டு அன்ஹெல்தியா தான் இருக்காரு. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஹெல்த் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இவர் எவ்வளவு கேம் விளாண்டாலும் மேல நடக்கிறத இவர் கரெக்டா கேட்டுட்டு இருக்காரு. ஒரு பூனைக்கு ஒரு லேடி ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, அது சத்தம் கேட்குது. அதே நேரம் இவர் போனுக்கு மெசேஜாக வருது, இது போல நல்லா ப்ளே பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்றாரு. அதை நோட் பண்ணிட்டே இருந்தாலும் அவர் மேலே நடக்கிறது சத்தத்தை கால வாங்கிட்டே இருக்காரு. கீழே அவருக்கு வர சேட்ல என்ன வந்ததுன்னா இது போல நீ ஃபேமிலியை விட்டு வந்துட்ட, உன் ஃபேமிலி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் ப்ளேம் பண்ற மாதிரி இருக்கு. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த சீன் அப்படியே முடியுது. ஹீரோ பெட்ல இருக்காரு. அவருக்கு நோட்டிபிகேஷன் வருது, இது போல நூடுல்ஸ் ஆர்டர் பண்றாரு போல. அந்த நூடுல்ஸ் வெளில இருக்கே வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. வெளில வந்து பார்த்த ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்னன்னா அந்த நூடுல்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போய் ஒரு வழியா கிடக்கு. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நூடுல்ஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வராரு. அப்போ
அப்போ அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்க காத்திருக்கு. என்னன்னா ஒரு பூனையை ஒரு லேடி கடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த பூனையோட தலை கீழே உருண்டு வருது. அதை பார்த்த வேகத்துல நம்ம ஹீரோ பயப்படுறாரு. ஒரு கை வந்து அந்த அந்த பூனையோட தலையை இழுத்துட்டு போகுது. அதை பார்த்து பயந்த ஹீரோ வேகமா ரூமுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணி பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ண தெரியல, வெளில போனா இறந்துருவான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாரு. அப்ப ஒரு லேடி பேச சத்தம் கேட்குது. கதவு காலிங் பெல் தட்டி கதவை திறங்க, நான் உள்ள வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஒரு லேடி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருக்கிற போனை எடுத்து வெளில நிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு லேடி ஒண்ணு நிக்கிறாங்க. இது போல எனக்கு ரொம்ப பசிக்குது, கதவு திறங்களேன், நான் உள்ள வந்துடுறேன், எனக்கு நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லி இந்த லேடி சொல்றாங்க. நான் போலீஸ் கால் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போலீஸ் கால் பண்றாரு. ஆனா போலீஸ் வந்து போனை எடுக்கவே இல்லை. போனு சிக்னல் போயிடுச்சு. இந்த லேடி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கதவை திறன், நான் உள்ள வந்துடுறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கதவு திறக்க போற ஹீரோக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. அதை என்ன கேட்கறாருன்னா அந்த லேடி கிட்ட, உங்களோட ஆம்ஸை காட்டுங்க, நான் பார்க்கணும், என்ன விஷயம். அந்த பூனையை ஒரு கை வந்து இழுத்துட்டு போயிருக்கோம், அதனால அந்த கையை காட்டுன்னு சொல்றாங்க. உடனே அந்த லேடி சைக்கோ போல மாதிரி அந்த கேமரா முன்னாடியே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கதவை பயங்கரமா தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. கதவை திற சொல்லி இந்த லேடி ஒரு சைக்கோ போல மாதிரி நோஸ்ல இருந்து பிளட் வருது. அவங்க ஏதோ மாறுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியுது. நேரம் மேல கிட்ட வச்சுக்கிட்ட பொண்ணோட சவுண்ட் கேக்குது. இந்த லேடி அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு மிரண்டு போறாரு. என்ன பண்றேனே தெரியல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. அப்போ கையில ஒரு ஸ்டிக்கர் கிடைக்குது. அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வேகமா வந்து அடிச்சலான்னு சொல்லிட்டு வேகமா ஒடியாரு. வீட்டுல இருந்து நம்ம டான் சீனா இறங்கி வந்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோ டான்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு பொண்ணு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட வந்தாங்க, நீ பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஆனா நம்ம டான் இது அசால்ட்டா இருக்கிற நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரோ ரத்தத்தை பார்த்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இதுலதே தெரியுது நம்ம ஹீரோ எவ்வளவு பயத சுபாவம்னு சொல்லிட்டு மேல கட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்டார் வச்சுட்டே இருக்காங்க. அவங்க காலிங் மொழியோ யாரோ தட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை போல தான் மன்னிச்சிருங்க, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அதான் சொல்லி சொல்றாங்க. மானிட்டரை பார்த்தா அந்த லேடி ஃபுல்லா அகரமா மாதிரி இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, யாருன்னே தெரியல, இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி இந்த கிட்டார் லேடி சொல்றாங்க. உடனே அந்த வெளில இருந்த லேடி அந்த கதவை டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. அந்த கதவுல சில டேமேஜ் ஆகுது. இந்த கிட்டார் லேடி கையில ஒரு பேட்டை எடுத்துக்கிறாங்க. அதனால பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரை பாக்குறப்போ மானிட்டரை யாருமே இல்ல, சரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டார் லேடி யோசிக்கிறாங்க. மானிட்டர்ல ஒரு தழும்புலுக்கு நம்ம டான் கிராஸ் ஆகுறாரு. அப்படியே முடிய இங்க ஒரு டாக்டரா இருப்பாரு போல, ஹியூமன் பார்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர். இது யாருன்னு பார்த்தா நம்ம வேலையான அந்த பொண்ணோட அண்ணன் தெரியுது. இவர் ஒரு டாக்டரா இருக்காரு போல, அது நமக்கு நல்லா தெரிஞ்ச வேகத்துக்கு அவர் தங்கச்சி பாக்குறதுக்கு ஒரு போறாரு. இப்படியும் அவங்க தங்கச்சி திமுறா, நீ யாரு என்னன்னு கேட்கற போல மதிக்காமலே பேசிட்டு இருக்காங்க. இப்ப உனக்கு ஃபுட் எடுத்து வச்சிருக்கேன், நூடுல்ஸ் சாப்பிடாத, நீ ஃபுட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போறாரு. லிஃப்ட்டை ஓபன் பண்ணி கீழே போலான்னு பார்த்தா மெயின்டெனன்ஸ்ல இருக்கு லிஃப்ட்னு சொல்லி தெரியுது. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. சரி நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த இடத்த விட்டு கொஞ்சமா நடந்து கீழே போறது நமக்கு தெரியுது. அந்த கிட்டார் பொண்ணு நம்ம டான்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு லேடி மூஞ்சி ஃபுல்லா அகோரமா என் கதவை தட்டிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. டான் பாக்குறாரு, ஃபுல்லா ரத்தமா அந்த கிளாஸ் ஒன்று உடைஞ்சிருக்கு. அந்த லேடி இந்த இடத்த விட்டு கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. கையை வச்சு குத்தி பார்த்தா தான் தெரியுது. நம்ம டான் என்ன சொல்றான்னா, இது போல அந்த பொண்ணு கதவை திறக்க ட்ரை பண்ணல, இந்த கதவை உடைச்சிட்டு உள்ளவதான் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டார் லேடி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கிட்டார் லேடி மிரண்டு போறாங்க. கீழே ஷெட்டர் ஒன்று லாக் ஆயிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த ஷெட்டரை ஓபன் பண்றதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏனாச்சு சொல்லிட்டு அங்க வெளில போற இருந்த எல்லா மக்களையும் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஒரு லேடி வராங்க. இவங்க ஒரு ஃபயர் ஃபைட்டர், இவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர் தான். உங்க போன்ல சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேலியான அண்ணன் கிட்ட கேட்கிறப்போ இல்லன்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்போ 2 பேரும் ஃபேஸை பார்த்து இன்ட்ரடியூஸும் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஃபைட்டர் லேடியும் அந்த ஆளை என்ன பண்றாங்கன்னா, எங்க கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு மேனேஜர் போல, இவரும் ஒரு ஆளு தான். இவர் வந்து அந்த கதை உடைக்க ட்ரை பண்றாரு. இந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி அந்த கதை உடைக்க வந்தா நீ நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நம்ம பின்னாடி கரண்டி போட்ட ஆளு என்ன பண்றானா, கையில சிலிண்டர் எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை உடைச்சிடறான். இவர் அந்த பைக்ல கீழே விழுந்துறாரு. அவர் போட்டு அந்த டோப்பா முடி பறந்துருது. இவர் ஒரு காமெடி பீஸ் தான் இந்த சீரீஸ்ல. இவர் ஒரு காமெடியானும் வச்சுப்போம், இவரை நம்ம காமெடினே கூட்டுக்கலாம். இவர் பார்த்துட்டே இருக்க நேரம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் உள்ள போயிட்டு போன் எடுத்து அவங்க யாருக்கோ கால் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரே டோன் தான் வந்துட்டு இருக்கு. அதே நேரம் இந்த விக்கு போட்ட ஆளு என்ன பண்றானா, எப்படியாச்சும் டோரை ஓப்பன் பண்ணணுமே, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம அங்க இருக்கிற எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்காரு. ஒரு டைமுக்கு மேல இந்த ஃபயர் ஃபைட்டர் போன் போட்டா போவே மாட்டேது. என்ன விஷயம் பார்த்தா இந்த விக்கு ஆளு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏட்டிக்கு போட்டியா பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பையன் பில்டிங் ஃபுல்லா தேடி பாக்குறான். அங்க எல்லா டோருமே லாக் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாருமே பில்டிங்ல மாட்டிட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. அதே நேரம் அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர் அந்த காமெடி பீஸ் என்ன பண்றானா, அந்த டோரை கண்டுபிடிச்சிடான். டோரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லார்ட்டையும் கத்திட்டு டோரை ஓப்பன் பண்றதுக்கு அந்த சுவிட்சை பிரஸ் பண்ண போறான்.
இங்க இருக்கிற எல்லாருமே டோர் ஓப்பன் ஆகும்போது சந்தோஷமா இருக்காங்க. இந்த காமெடி எபிசோட் டோர் ஓப்பன் பண்ணோடனே டோருக்கு வெளில ஹைட்டா வெயிட்டா ஒரு கிரீச்சர் வந்து ஒன்று நிக்குது. யாரா அவன், எதுக்கு வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி எபிசோட் வந்து பாக்குறான். அப்ப அந்த வாயை ஓப்பன் பண்ணி நாக்கா ஒரு டீச்சர் வந்து எடுக்கும் பாருங்க. மேனேஜர் கதவை சாத்தியாரு சொல்ல, அவன் சொல்ல இவனு எவனுமே கேட்காம நிக்கிற நேரம் அவங்க கூட இருந்த ஒரு ஆளை இந்த கிரீச்சர் அப்படியே பிடிச்சி அவர் ரத்தத்தை அப்படியே ஸ்டாப் போட்டு உடைய மாரி விழிச்சு சக்கியாக்கி அவனுக்கு கீழே போட்டுது. அதை பார்த்து இந்த காமெடி எபிசோட் மிரண்டு போய் நிக்க அந்த கிரீச்சர் அங்க இருக்க எல்லாரும் அட்டாக் பண்ண வருது. அதுக்குள்ள அந்த கரண்டி போட்டு பையன் கையில இருந்த ஃபயர் மிஷினை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் மேனேஜர் போய் கதவை சாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை கேட்டு மேனேஜர் கொடுக்குன்னு ஓடுறான். இவனும் அந்த கிரீச்சரை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இந்த மேனேஜர் சுற்றி திட்டிட்டு இருக்க, யோ ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஷெட்டர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வந்துட்டே இருக்கேன். அதே நேரம் அந்த தீ அணைக்கிற மிஷினே அப்படியே திந்து போதே கிரீச்சர் ஃப்ரண்ட்ல வர ஆரம்பிக்குது பாருங்க. கரெக்டா ஒரு ஷாட் ஒன்று விழுது. யாருன்னு பார்த்தா அந்த ஃபயர் ஷெல்டர் லேடி இந்த கிரீச்சரை ஒழிச்சு ஒரு ஸ்மாக் ஒன்று போட்டு வெளில தள்ளிடுறாங்க. அதே நேரம் அந்த கிரீச்சர் இந்த லேடியை பிடிக்க வருது. அதே நேரம் அந்த கிரிட் இறங்குற நேரம் அந்த காண்டி போட்ட பையன் கேட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபயர் ஷெல்டர் லேடியை உள்ள இருந்து காப்பாத்துறான். அந்த கிரீச்சர் அந்த நீலில வச்சு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண வருது. ஆனா அந்த கிரிட் இருக்கிறனால அதை எதுவுமே பண்ண முடியல சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுது. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். அதே நேரம் ஒருத்தர் மட்டும் இறந்துட்டாரு சொல்லிட்டு அந்த ஃபைல் ஃபெட் லேடி சொல்லுது. அவங்க காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அந்த கிளாஸை கையில எடுத்துட்டு இந்த காண்டி போட்ட பையன் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றான். அப்ப அந்த காமெடி பீஸ் பார்த்துட்டு, யோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டுறேன், என்ன ஒழுங்கா இது மாதிரி பண்ண மாட்டானோ, இப்படி கிரீச்சரை வெளில விட்டு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நிக்கிறாங்களாம் சொல்லிட்டு அந்த காமெடி பீஸ் கத்திட்டு இருக்கான். நீ ஃபைட் ஃபைட்டர் தானே, உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கிரீச்சருக்கு ஏன் கவர்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்க்குறப்பதான் தெரியுது. அப்போ அந்த லேடி சொல்றாங்க ஒன்று மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் தெரியுது. வெளில காட்டுறாங்க நிறைய கிரீச்சர் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நம்மகிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. அந்த சீன் அப்படியே முடிய அடுத்த நாள் வெடிச்சு நம்ம ஹீரோ அந்த மிரர் ஓப்பன் பார்க்குறப்போ ஊரே ரத்த கடா மாதிரி இருக்கு. அதே நேரம் அவர் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. செகண்ட் எபிசோட்லாம் அல்ட்டியா இருக்கும். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. செகண்ட் எபிசோட டெய்லி அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். டெய்லி அப்லோட் பண்ணினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் யூனிக்.